அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, பெரும் பாரம்பரியத்துக் கொண்டிருக்கும் கத்தோலிக்க திருவையின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் இன்றும் திறக்கப்பட்ட புனித கதவு, நட்சத்திரம் வானில் இருப்பது ஏன், யூபிலி ஆண்டுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தும் மருந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். மிக ஆவலாக எதிர்பார்க்கப்பட்ட யூபிலி ஆண்டு கடந்த டிசம்பர் 24ஆம் நாள் தொடங்கியது. அங்கு நிகழ்ந்தவற்றை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். ஆண்டு யூபிலி கொண்டாட்டம் ஆரம்பமானது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி புனித கதவை திறந்து வைத்தார். பின்னணியில் மணிகள் ஒலிக்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித ஆண்டின் முதல் திருப்பயணியாக தோற்றமளித்தார். 2015ஆம் ஆண்டை போலவே புனித கதவை திருத்தந்தை அவர்கள் திறப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டதால் பெரும் எதிர்பார்ப்பிற்குரிய தருணமாக அது இருந்தது. 88 வயதான திருத்தந்தை அவர்களுக்கு கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவு இருந்தது. ரோமில் வெப்பநிலை குறைந்து இருந்த போதிலும் இந்த நள்ளிரவு திருப்பலியில் திருத்தந்தை அவர்கள் கலந்து கொள்வதை அது தடுக்கவில்லை. கிறிஸ்துமஸை வரவேற்கும் இந்த கொண்டாட்டத்தில் திருத்தந்தை அவர்கள் சுமார் 10 நிமிடங்களுக்கு மறையுரை வழங்கினார். புனித கதவினை திறப்பதன் வழியாக ஒரு புதிய யூபிலியை தொடங்குகிறோம். நாம் ஒவ்வொருவரும் இந்த மறைப்பொருளுக்குள் நுழையலாம். இந்த இரவில் நம்பிக்கையின் கதவு உலகிற்கு திறக்கப்பட்டுள்ளது. இந்த இரவில் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கூறுவது என்னவென்றால், நம்பிக்கை கொள்ளுங்கள் என்பதுதான். இந்த மிக முக்கியமான திருப்பலியின் போது உலகில் நடந்து வரும் மோதல்களையும் திருத்தந்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார். இழந்த நம்பிக்கையை மீண்டும் கைக்கொள்வதற்கும் அதை நமக்குள்ளே சீரமைப்பதற்கும் அதை தாமதமின்றி உலகில் விதைப்பதற்கும் இது ஒரு அடையாளம். மேலும் இச்சமயத்தில் பல்வேறு வெறுக்கத்தக்க நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. போர்களால் கொல்லப்படும் குழந்தைகள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் மீது குண்டுகள் வீசப்படுவது ஆகிய அனைத்தும் நம்மை கவலையடைய செய்திருக்கின்றன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குழந்தை இயேசுவை தொழுவதற்கு எடுத்துச் சென்ற நிகழ்வோடு திருப்பலி நிறைவுற்றது. அங்கே பாரம்பரிய உடையணிந்து குழந்தைகள் குழந்தை இயேசுவை வழிபட்டனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் சமீபத்திய ஊர்பி எட் ஓர்பி என்னும் ஊருக்கும் உலகுக்குமான செய்தியில் என்ன குறிப்பிட்டார் என்று இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கிறிஸ்துமஸ் செய்தியானது மிகவும் தெளிவாகவும் வலுவாகவும் அமைந்திருந்தது. யூபிலி ஆண்டின் தொடக்கத்தில் உள்ள இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஒவ்வொரு நபரையும், ஒவ்வொரு தேசத்தையும் புனித வாயிலை கடக்கும் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக ஆயுதங்களின் ஒளிகளை நீக்கவும் பிளவுகளை கடந்து செல்ல துணிவு கொள்ள வேண்டுமென்று அழைப்பு விடுக்கிறேன். மேலும் ஏழை நாடுகளை பாதிக்கும் கடன்களை தள்ளுபடி செய்ய இந்த யூபிலி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தட்டும். உக்ரைன் முதல் புனித பூமி மற்றும் மியான்மர் வரை உலக அமைதி நிலவ திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்தார். நிக்கரகுவா மற்றும் வெனிசுலா போன்ற நாடுகளில் சமூக நல்லிணக்கம் நிலவ வலுவாக வலியுறுத்தினார். சஹேலில் ஆப்பிரிக்க நாடுகளை நாசமாக்கி வரும் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் திருத்தந்தை கேட்டுக்கொண்டார். இருப்பினும் திருத்தந்தை அவர்களுடைய கிறிஸ்துமஸ் செய்தியின் அடிப்படை ஆன்மீகமாக இருந்தது. சகோதர சகோதரிகளே, கடவுளின் உள்ள கதவு எப்போதும் திறந்தே இருக்கிறது. அவரிடம் திரும்புவோம். நம்மை நேசித்து மன்னிக்கும் இதயத்திடம் திரும்புவோம். அவர் நம்மை மன்னிக்க நம்மை நாமே அனுமதிப்போம். அவரோடு சமரசம் செய்து கொள்வோம்.
கடவுள் எப்போதும் மன்னிப்பார். கடவுள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். அவர் மன்னிக்கப்படுவதற்கு நாம் நம்மை அனுமதிப்போம். புனித பேதுரு பேராலயத்தில் நேற்று மாலை திறந்த யூபிலியின் புனித கதவு இதுதான். ஆன்மாவை ஆழமாக பரிசோதித்து மனநிலையை மாற்றி மன்னிப்பு கேட்க துணிவு வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் அனைவரையும் ஊக்கப்படுத்தியது கவனிக்கத்தக்கது. Descenda super vos et maniat semper. Amen. யூபிலி ஆண்டுக்கான நிகழ்வை தொடங்கிய திருத்தந்தை அவர்கள் அதோடு ரோமின் சிறை ஒன்றின் புனித கதவையும் திறந்து வைத்தார். அதன் காரணத்தை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோமையில் உள்ள ரெபிபியா சிறைச்சாலைக்கு சென்று ரோமானிய சிறைச்சாலையின் புனித கதவை திறந்து வைத்தார். 88 வயதான திருத்தந்தை அவர்கள் வத்திக்கானில் யூபிலி ஆண்டு தொடக்கத்தில் இருந்ததைப் போல் அல்லாமல் சக்கர நாற்காலியின்றி சுறுசுறுப்புடன் செயல்பட்டதை காண முடிந்தது. சிறைச்சாலைக்கு சென்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிறையில் இருப்பவர்களிடம் நம்பிக்கையை பற்றி பேச விரும்பினார். மூடிய இதயங்களும் கடினமான இதயங்களும் நாம் வாழ உதவுவதில்லை. அதனால்தான் யூபிலி ஆண்டின் அருள் சூழ்ந்திருக்கும் இக்காலத்தில் நம்பிக்கையை நோக்கி நமது இதயங்களை திறந்து வைப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. யூபிலியின் புனித ஆண்டு தொடக்கத்திற்கு பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிறைச்சாலைகளில் நிலவும் ஒரு சமூக காயம் குறித்த முடிவை எட்ட முடிவு செய்திருக்கிறார். அதாவது 2024ஆம் ஆண்டு வரை கூட்ட நெரிசல் மற்றும் அவற்றை நிர்வகிக்கும் ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக இத்தாலியில் மட்டும் கிட்டத்தட்ட 90 சிறை தற்கொலைகள் நடந்துள்ளன. நான் திறந்த முதல் புனித கதவு புனித பேதுரு பேராலயத்தின் கதவு. இன்று இந்த சிறைச்சாலை என்னும் பேராலயத்தின் கதவு. இக்கைதிகளில் பலர் பெரிய குற்றவாளிகள் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் தந்திரமானவர்கள். அவர்கள் வெளியே இருக்கிறார்கள். நாம் உள்ளிருப்பவர்களோடு உடனிருக்க வேண்டும். வத்திக்கானுக்கு திரும்பிய திருத்தந்தை அவர்கள் திருப்பயணிகளுடன் மூவேலி ஜெபத்தை ஜெபிப்பதற்காக திருப்பிட மாளிகையின் ஜன்னலுக்கு வெளியே நின்று மீண்டும் ஒருமுறை ஏழ்மையான நாடுகளின் கடனை தள்ளுபடி செய்ய அழைப்பு விடுத்தார். கடன் என்பது அமைதிக்கும் ஆயுத கருப்பு சந்தைக்கும் இடையே உள்ள இணைப்பால் தோன்றியதாகும். இனி ஆயுதங்களை கொண்டு மக்களை அடிமைப்படுத்த வேண்டாம். ஆயுதங்களை களைய இனியாவது உழைக்க வேண்டும். முதல் மறைசாட்சியான புனித ஸ்தேவானின் விழாவினை அன்றைய வழிபாடு சிறப்பித்தது. இது இத்தாலியில் ஒரு பொது விடுமுறை நாளாக அறிவிக்கப்படுவது வழக்கம் என்பது கவனிக்கத்தக்கது. கடந்த 2024ஆம் ஆண்டில் குறிப்பிடும்படியான பல நிகழ்வுகளை கொண்டிருந்தது திரு அவை. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் வத்திக்கான் ஒரே பாலின தம்பதியருக்கு ஆசீர் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை அறிவித்தது. திரு அவையின் சில பகுதிகள் இந்த புதிய விதிமுறையை நிராகரித்தன. பல ஆயர் பேரவைகள் இதை செயல்படுத்தாமல் இருக்கும் வாய்ப்பை தேர்ந்தெடுத்தன. ஒரு நிர்வாக புதுமை ஏற்பட்டுள்ளது. நாம் வழங்கும் ஆசீரை புரிந்து கொள்ளும் விதத்தில் ஒரு புதுமை ஏற்பட்டுள்ளது. மெய்ப்பு பணியை மேம்படுத்த திருத்தந்தை அவர்கள் ஆசீர் வழங்குவது குறித்து புரிதலை அடைந்துள்ளார். வேறு வார்த்தைகளில் கூறுவதென்றால் ஆசீர் என்பது எதையும் உறுதிப்படுத்தாது, எதையும் அங்கீகரிக்காது, எதையும் புனிதப்படுத்தாது, எதையும் நியாயப்படுத்தாது. மாறாக ஒருவர் தொடர்ந்து வாழும் துணிவை ஆசீர் அளித்தல் நிகழ்வு கொடுக்கிறது. இந்த ஆண்டு நிகழ்வுகளின் போது நம்பிக்கை கோட்பாட்டிற்கான திருப்பிட கழகமானது முக்கிய பங்கு வகித்தது. மனித மாண்பு குறித்த ஓர் ஆவணத்தையும் அது வெளியிட்டது. அவற்றுடன் வாடகை தாய்மை மற்றும் பாலின மாற்றம் போன்ற நடைமுறைகளை அது நிராகரித்தது. மேலும் 2024ஆம் ஆண்டானது உயர்மட்ட அரசியல் சந்திப்புகளால் நிறைந்த ஆண்டாக அமைந்தது. உதாரணமாக திருத்தந்தை அவர்கள் அர்ஜென்டினாவின் புதிய அதிபர் ஜேவியர் மிலி அவர்களை இந்த ஆண்டில்தான் சந்தித்தார். இத்தாலியில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டிலும் திருத்தந்தை அவர்கள் பங்கேற்றார். திருத்தந்தை ஒருவர் அத்தகைய கூட்டத்தில் விருந்தினராக கலந்து கொள்வது இதுவே முதல் முறையாக இருந்தது. திருத்தந்தை அவர்கள் கடந்த ஆண்டு முழுவதும் மிகவும் சுறுசுறுப்பாக காணப்பட்டார். ஆயர் மாமன்றத்தின் போது திருத்தந்தை அவர்கள் ஏற்கனவே பல பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கியிருந்தார் என்பதை கருத்தில் கொண்டு சிஸ்டைன் சிற்றாலயத்திற்குள் திருத்தந்தை அவர்கள் பெண்களை அனுமதிப்பாரா என்ற யூகமும் எழுந்தது. தனது வயதை பொருட்படுத்தாமல் செப்டம்பர் மாதத்தில் திருத்தந்தை அவர்கள் தனது மிக நீண்ட திருத்தூது பயணத்தை மேற்கொண்டார். இந்தோனேசியா, கிழக்கு திமோர், பப்புவா நியூகினியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சென்றார். பின்பு ஐரோப்பாவில் லக்சம்பர்க், பெல்ஜியம் மற்றும் கோர்சிகா ஆகிய இடங்களுக்கு சென்று 2 குறுகிய கால பயணங்களையும் மேற்கொண்டார்.
இது அவரது 88வது பிறந்த நாளுக்கு முன்னதாக நடைபெற்றது. அமைதிக்கான அவரது அழைப்புகள் ஆண்டின் ஆரம்பம் முதல் இறுதி வரை தொடர்ந்து இருந்து வந்தன. குறிப்பாக உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு தொடர்பாக பலமுறை தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார். 2024 ஆண்டிற்கான வத்திக்கானின் இறுதி தாக்கத்தை ஏற்படுத்தும் பிம்பம் என்னவென்றால் புனித கதவு திறப்புதான். திரு அவைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆன்மீக நிகழ்வாக இது கருதப்படுகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2025 ஆண்டு அதிக ஆற்றலை இதில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. யூபிலி ஆண்டின் முன்னேற்பாடாக வத்திக்கான் மற்றும் ரோமில் அதிக மாற்றங்கள் நிகழ்ந்தது 2024 ஆண்டுதான். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கானில் 2024 ஆண்டின் கடைசி நிகழ்வாக தேதேயும் என்று அழைக்கப்படும் ஜெப வழிபாடு கடந்த ஆண்டு கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக நடைபெற்றது. ரோமில் கடந்த ஒரு வருடமாக ஆன்மீக மற்றும் நகர்ப்புற மட்டத்தில் யூபிலிக்கான தயாரிப்பு ஆண்டாக இருந்து வருகிறது. இவ்வாறு ரோம் நகரமானது அதன் திருப்பயணிகளை வரவேற்பதை மீண்டும் கண்டுபிடித்துள்ளது என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எடுத்துரைத்தார். 2025 30 மில்லியனுக்கும் அதிகமான திருப்பயணிகள் யூபிலிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதியில் திருப்பயணிகள் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பயணங்களில் ஒன்றை திருத்தந்தை அவர்கள் மேற்கொண்டார். அதாவது புனித பேதுரு சதுக்கத்தில் உள்ள தீவன தொட்டிலுக்கு திருத்தந்தை அவர்கள் வரும்போது திருப்பயணிகள் அவரை நெருக்கமாக பார்த்து வரவேற்கும் வாய்ப்பு கிடைக்கும். திருத்தந்தை அவர்கள் வழக்கமாக சில நிமிடங்கள் தியானம் செய்ய அங்கேயே இருப்பதுண்டு. இந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பு குடிலானது வெனிசுக்கு அருகிலுள்ள கிராட்டோ சமூகத்தால் செய்யப்பட்ட ஒன்றாக அமைந்திருந்தது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஏரியிலிருந்து பாரம்பரிய மீனவர்களின் குடிசையை இந்த தீவன தொட்டியில் மீண்டும் நமக்கு நினைவூட்டும் விதம் அமைக்கப்பட்டுள்ளது. மறுநாள் இறைவனின் தாய் மரியாள் பெருவிழாவில் திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கருக்கலைப்பு மற்றும் கருணை கொலைக்கு எதிராக ஒரு வேண்டுகோள் வைத்தார். இறுதியாக மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உதவ வேண்டியதன் அவசியத்தை குறித்து திருத்தந்தை தனது மறையுரையில் வலியுறுத்தினார். திருக்காட்சி பெருவிழா நாள் திருப்பலியில் மறையுரை ஆற்றிய திருத்தந்தை அவர்கள் நட்சத்திரம் வானில் இருப்பது ஏன் என்ற கேள்விக்கு பதிலளித்தார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கானில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் இறுதி நிகழ்வான இயேசுவின் திருக்காட்சி பெருவிழாவிற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமை தாங்கினார். விண்மீனை தொடர்ந்து ஞானிகள் மேற்கொண்ட பயணம் குறித்து திருத்தந்தையின் செய்தி தொடங்கியது. நம்பிக்கைக்கு வழிகாட்டும் ஒரு புதிய ஒளி அது என்று திருத்தந்தை அவர்கள் குறிப்பிட்டார். ஞானிகள் தொழுவத்தில் இயேசுவை வணங்கியதை நினைவுபடுத்தும் அந்த நாளில் ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் பசிலிக்காவில் நடைபெற்ற திருப்பலியில் கலந்து கொண்டனர். கிறிஸ்து பிறப்பு குடிலில் வைக்கப்படும் 3 ஞானிகளின் உருவங்கள் எல்லா திசைகளையும் சார்ந்தவர்களாக, இளமை முதுமை என எல்லா வயதினையும் சேர்ந்தவர்களாக சித்தரிக்கப்படுகின்றார்கள். கடவுள் நம் எல்லாரையும் தேடி வருகின்றார். எல்லா நிலையில் உள்ள மக்களாலும் அவர் கண்டடையப்படுகின்றார் என்பதே அதன் பொருள். மேலும் திருத்தந்தை அவர்கள் உலகளாவிய சகோதரத்துவத்திற்கு அழைப்பு விடுத்தார். கடவுள் அனைவருக்கும் எட்டக்கூடியவர் என்பதை காட்டும் வகையில் எந்த வகையான சமூக விலக்கலையும் வேறுபாட்டையும் தவிர்க்க நம்பிக்கையாளர்களுடன் இணைந்து இறைவேண்டல் மேற்கொண்டார். விண்மீன் வானத்தில் இருக்கிறது. அதன் ஒளி அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக அது அங்கிருந்து ஒவ்வொரு வீட்டையும் அடைந்து ஒவ்வொரு தடையையும் தாண்டி தொலைதூர மறக்கப்பட்ட மூலைகளுக்கு நம்பிக்கையை கொண்டு செல்வதற்காக அது அங்கிருக்கிறது. கடவுள் யாரையும் மறக்கவோ மாட்டார் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அது வானத்தில் இருக்கிறது. இந்த கொண்டாட்டத்தின் போது பல கிறிஸ்துமஸ் பாடல்கள் பாடப்பட்டன. 3 ஞானிகள் வேடமணிந்தவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். திருப்பலியின் நிறைவாக திருத்தந்தை அவர்கள் பால்கனியில் இருந்து புனித பேதுரு சதுக்கத்தில் உள்ள அனைவரோடும் இணைந்து மூவேளை ஜெபத்தினை ஜெபித்தார் என்பது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் கர்தினால்கள் குழுமத்தின் உறுப்பினர்களின் நிலவரம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். தற்போது 139 கர்தினால்கள் வாக்காளர்களாக இருக்கின்றனர். தற்போதைய திருப்பீட அரசியலமைப்பு அதிகபட்ச கர்தினால்கள் வாக்காளர்களின் எண்ணிக்கை 120 என்று நிறுவுகிறது. ஆனால் இது ஒரு வழிகாட்டுதலாகும். இத்தாலியின் அதிக கர்தினால்களாக 17 பேர் இருக்கின்றனர். இருப்பினும் இந்த திருத்தந்தையின் பதவி காலத்தில் கர்தினால்கள் குழுமத்தில் அவர்களின் இருப்பு கணிசமாக குறைந்துள்ளது.
2013ஆம் ஆண்டு மாநாட்டில் 28 கர்தினால்கள் இருந்தனர். 10 பேர்களை உள்ளடக்கி அதிக கர்தினால்களை வாக்காளர்களாக கொண்ட இரண்டாவது நாடு அமெரிக்கா. அடுத்தது 7 பேரை கொண்ட பிரேசில் நாடும் 6 பேரை கொண்ட ஸ்பெயின் நாடும் இருக்கின்றன. இருப்பினும் 2025ஆம் ஆண்டு அவர்களில் 3 பேர் 80 வயதை எட்டுவதால் அந்த 3 பேரை இழக்க நேரிடும். ஏனென்றால் அந்த வயதில் அவர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் உரிமையை இழக்கின்றனர். கண்டம் என்று பார்க்கும்போது ஐரோப்பா கண்டமானது 55 வாக்காளர்களுடன் தொடர்ந்து அதிக எண்ணிக்கையை கொண்டுள்ளது. அடுத்தது ஆசியா பாதிக்கும் குறைவான 24 பேரை கொண்டுள்ளது. 4 பேர் கொண்ட ஓசினியா மிக குறைந்த கர்தினால் வாக்காளர்களை கொண்ட நாடாக இருப்பது கவனிக்கத்தக்கது. நீண்டகால பணிக்கு பிறகு பியாசா பியாவில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். 1 வருடத்திற்கும் மேலாக நடைபெற்ற பணிக்கு பிறகு பியாசா பியாவில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட சுரங்கப்பாதையை கடக்கும் முதல் கார்கள் இவைதான். நீட்டிக்கப்பட்ட நிலத்தடி கண்காட்சியகத்திற்கு போக்குவரத்தை திருப்பி முழு பகுதியையும் பாதசாரிகளுக்கு ஏற்றதாக மாற்றுவதே இதன் நோக்கமாக உள்ளது. இனிமேல் 1,50,000 பேர் இந்த சதுக்கத்தில் தங்க முடியும். திருத்தந்தையர்களின் மரணம் அல்லது புனிதர் பட்டம் போன்ற முக்கியமான நேரங்களில் திருப்பயணிகளுக்கான வசதியை இது எளிதாக்கும். மொத்தத்தில் இத்தாலிய அதிகாரிகள் ரோமில் சுமார் 5 பில்லியன் யூரோக்களை இதில் முதலீடு செய்துள்ளனர். யூபிலி மூலம் கிடைக்கும் வருமானம் இந்த முதலீட்டை விட அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக அடுத்த ஆண்டு முதல் தலைநகரமானது உலகம் முழுவதிலும் இருந்து வரும் மில்லியன் கணக்கான மக்களை வரவேற்கும். நமது உற்பத்தி முறையின் வளர்ச்சிக்கான ஒரு சிறந்த வாய்ப்பையும் இது பிரதிபலிக்கிறது. இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் புனித ஆண்டு என்பது முதலில் நம்மை நாமே கொஞ்சம் சமரசம் செய்து கொள்ள அனுமதிக்கும் ஒரு நம்பிக்கை நிகழ்வு என்று பார்க்கிறேன். கடந்த சில நாட்களாக பணிகள் அதிகபட்சமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளன. குறிப்பாக ட்ரெவி நீரூற்றின் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. அதேபோல் வத்திக்கானுக்கு அருகில் உள்ள மெட்ரோ நிறுத்தத்தில் உள்ள தெருவை சரி செய்தல் போன்ற பிற முக்கிய பணிகளும் நிறைவடைந்துள்ளன என்பது கவனிக்கத்தக்கது. யூபிலி ஆண்டுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறெல்லாம் திட்டமிடப்பட்டது என்பதை குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். யூபிலிக்காக ரோம் நகரானது தன்னைத்தானே தயார்படுத்திக் கொண்டுள்ளது. கால்பந்து இறுதிப் போட்டிகள், இசை நிகழ்ச்சிகள் போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கு இத்தாலிய தலைநகரம் ஒரு விரிவான பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்தியுள்ளது. தெருக்களில் மட்டும் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான காவல்துறை மற்றும் ராணுவ பணியில் சுமார் 700 கூடுதல் முகவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் துப்பாக்கி சுடும் வீரர்கள், நாய் வழிகாட்டிகள் மற்றும் சிறப்பு பயங்கரவாத எதிர்ப்பு குழுவினரும் இடம்பெற்றுள்ளனர். மேலும் வத்திக்கானில் அவசர காலத்தில் விரைவாக செயல்பட ரோம் காவல்துறையின் இந்த சிறிய மண்டலம் அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக சதுக்கத்திற்குள் நுழைவதற்கான சோதனை சாவடிகள் இப்போது அதிகரித்துள்ளதோடு கடுமையாக்கப்பட்டுள்ளன. பார்வையாளர்கள் குறைந்தது 2 சோதனை நிலையங்களை கடந்து செல்ல வேண்டும். மேலும் புனித பேதுரு சதுக்கத்தில் நெரிசலுக்கான ஆதாரங்களை நிகழ்நேரத்தில் கண்காணிக்க செயற்கை நுண்ணறிவுடன் ட்ரோன் பறப்பதை தடுக்கும் அமைப்புகள், ஹேக்கிங் எதிர்ப்பு அமைப்புகள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன. முக்கிய கவலைகளில் ஒன்றாக இருப்பது ரோம் ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கு மைய இலக்காக மாறக்கூடும் என்பதுதான். ஏற்கனவே வத்திக்கானின் சுற்றுப்புறங்களில் மட்டுமல்ல, பலர் கூடும் நகரம் முழுவதும் அதிக கண்காணிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் ஒருவர் கிறிஸ்துமஸ் சந்தையை தாக்கியதால் 5 பேர் கொல்லப்பட்டதோடு 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததை தொடர்ந்து இந்த பாதுகாப்பு அனைத்தும் பலப்படுத்தப்பட்டு வருகிறது. இத்தாலி இந்த வகையான நிகழ்வுக்காக பயங்கரவாத எச்சரிக்கையை அறிவிக்கவில்லை என்றாலும் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. எடுத்துக்காட்டாக புனித பேதுரு சதுக்கத்தில் சில மீட்டர் தொலைவில் லோன் வுல்ஃப்ஸ் என்று அழைக்கப்படும் இத்தகைய செயல்களை தடுக்கும் பொலாட்ஸ் நிறுவப்பட்டுள்ளன. உண்மையில் 2024ஆம் ஆண்டு நாட்டின் பயங்கரவாத எதிர்ப்பு குழுவினர் 82 வெளிநாட்டினரை மிகவும் ஆபத்தானவர்கள் என்று கூறி வெளியேற்றியது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி அமையும் என்று இந்த இறுதி பகுதியில் காண்போம். யூபிலி ஆண்டை முன்னிட்டு இரக்கத்தின் ஆண்டாக 2016ஆம் ஆண்டு கடைபிடிக்கப்பட்டதைப் போலவே இந்த ஆண்டும் விசுவாசிகளுடனான தனது சந்திப்புகளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தீவிரப்படுத்த திட்டமிட்டுள்ளார். வெள்ளிக்கிழமைகளின் பொது மறைக்கல்வியுரையானது இனி சனிக்கிழமைகளிலும் நடைபெறும். இந்த ஆண்டு யூபிலியின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக 2006ஆம் ஆண்டு 15 வயதில் லுக்கேமியாவால் காலமான இளம் இத்தாலியரான அருளாளர் கார்லோ அக்விட்டிஸ் அவர்களுக்கு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி அன்று புனிதர் பட்டம் வழங்கப்படவிருக்கிறது. திருத்தூது பயணங்களை பொறுத்தவரை துருக்கியில் உள்ள நைசியாவிற்கு செல்ல திருத்தந்தை அவர்கள் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார்.
அங்கு நடைபெற்ற கவுன்சிலின் 1700வது ஆண்டு நிறைவை நினைவு கூறும் வகையில் திட்டமிடப்பட்ட கிறிஸ்தவ ஒன்றிப்பு கூட்டத்தில் பங்கேற்கவிருக்கிறார். திருத்தந்தை அவர்கள் மற்ற பயணங்களை மேற்கொள்வாரா என்பது குறித்து அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இவை பெரும்பாலும் திருத்தந்தையின் உடல்நிலையை பொறுத்தது என்பது தெளிவாகிறது. தற்போது அவர் சுறுசுறுப்பாக இருந்தாலும் அவரது இயக்கம் சமீபத்தில் குறைந்துள்ளது. ஏனென்றால் அவரது இயக்கங்கள் இப்போது சக்கர நாற்காலியையே சார்ந்துள்ளது கவனிக்கத்தக்கது. என் அன்பர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.